வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவலும் தேங்காய் பாலும் வச்சு ஒரு டேஸ்டியான கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. ரவா கேசரினாலே லிட்டர் கணக்கில் நெய் தேவைப்படும். ஆனால் ஒரு சொட்டு நெய் சேர்க்காமல் இந்த அவல் கேசரி செஞ்சு பாருங்கள். அப்படியே வாயில் போட்டதும் கரையும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அவல் கேசரி செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் கெட்டி அவல் எடுத்துருக்கேங்க. நீ நைஸ் அவல் கூட எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக. இதை நல்லா கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இதுக்கு இடையில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு இது நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பாருங்கள், இது போல் கரைஞ்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இப்போது இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது எந்த கடாயில் கேசரி செய்ய போகிறோமோ அதே கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்குது. அரைச்சி வச்சுருக்க அவலை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது எந்த டம்ளரில் அவல் எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. பாதி மூடி தேங்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல் தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் 2யும் சேர்த்து 3 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்குது. இதை முதல்ல கட்டி இல்லாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டிங்கன்னா அங்கங்கே கட்டி ஆகிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதை 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. இது சட்டுன்னு கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது கெட்டியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க டைரெக்டாக 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரையை கரைச்சி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேர்க்குற வெல்லத்தோட கலரை பொறுத்து உங்களோட கேசரியோட கலரும் மாறுபடுங்க. இப்போ நான் சேர்த்துருக்க வெல்லம் கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கிறதுனால கேசரி கலர் இல்லாமல் இருக்குது. இதனால் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேங்க. பாருங்கள், இப்போ நான் வெல்லம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கெட்டியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் நான் இதில் 1/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காமலும் செய்யலாம், நீங்கள் சேர்த்தும் செய்யலாம், அது ஆப்ஷனல் தான். அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் வரும். ஏன்னா தேங்காய் பாலில் கொஞ்சம் எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. 1 டீஸ்பூன் கூட நெய் சேர்க்க வேணாம். அப்படியே வாயில் போட்டதும் கரையக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ரவா கேசரி செஞ்சால் கூட நிறைய நமக்கு நெய் தேவைப்படும். இந்த மாதிரி அவல் கேசரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாகவே இருக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக வெல்லம்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஃபுட் கலர் சேர்க்காமலும் செய்யலாம், அது ஆப்ஷனல் தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது போல் நல்லா கெட்டியான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கண்ணாடி பவுலில் மாற்றிக்கிறேங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சில்வர் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை சர்வ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது லேசாக ஆறின பிறகு இந்த மாதிரி பிளேட்டுக்கு திருப்பி இதை அப்படியே சர்வ் பண்ணுங்கள். அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டியான அவல் கேசரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.